ஹலோங்க, கார்த்திகை தீபம் நாளைக்கான எபிசோட்ல என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். கார்த்திக் ஆஃபீஸ் கிளம்புறதுக்காக கீழே வராரு. அங்க வந்துட்டு அபிராமி, தீபா எல்லாருமே இருக்காங்க. அப்ப இன்னொரு கேங்கு வராங்க. ஆனந்த், ஐஸ்வர்யா, ரியா, அருண் வராங்க. அருண் எந்த பக்கமே இல்லாம ரெண்டு பக்கம் ஓட்டிட்டு சும்மா வந்து நிக்கிறாரு. அப்ப கார்த்தி வந்து அபிராமி கிட்ட சொல்றாங்க, அம்மா நான் ஆஃபீஸ் கிளம்புறேன், போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போகும்போது ஆனந்த் வந்து நில்லு அப்படின்னு சொல்லி சத்தம் போடுறாரு. அப்ப அபிராமிக்கு வந்துட்டு இன்னைக்கு என்ன பிரச்சனை பண்ண போறானோ அப்படிங்கிற மாதிரி பக்குன்னு பாக்குறாங்க. அப்ப ஆனந்த் வந்துட்டு கார்த்தி இங்க வா, உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப கார்த்திக்கும் யதார்த்தமா ஏதோ ஒரு விலங்கத்தை தான் கொண்டு வர போறேன்னு தெரியுது. சரி என்ன அப்படிங்கிற மாதிரி மனசுக்குள்ள நினைச்சிட்டு, என்ன ஆனந்த் சொல்லு அப்படிங்கிறாங்க. இன்னைக்கு நீ எங்க ஆஃபீஸ் போக வேணாம், நீ வேற ஆஃபீஸ் போகணும் அப்படிங்கிறாங்க. அப்ப கார்த்திக் வந்து உண்மையாலுமே ரொம்ப நக்கலாவே சிரிப்பு வருது. உனக்கு இதே வேலை தானே, எத்தனை தடவை தான் மாத்துவேன் அப்படிங்கிற மாதிரி பாக்குறாங்க. அப்ப அபிராமிக்கு டென்ஷன் ஆயிடுறாங்க. என்ன ஆனந்த் நினைச்சிட்டு இருக்க, சும்மா சும்மா ஆஃபீஸ் மாத்திக்கிட்டே இருப்பியா? அவன் அன்னைக்கே நீ சொன்னானு தானே மாறி போனா, இப்போ என்னாச்சு உனக்கு மறுபடியும் அவன் ஆஃபீஸ் மாத்தணும்னு கேட்குற அப்படிங்கிறாங்க. அப்ப ஆனந்த் சொல்றாங்க, அம்மா நான் அன்னைக்கு சொன்ன ரீசன் தான் இன்னைக்கும். அங்க வந்துட்டு அவன் ஒரு லேபரா தான் வேலை செய்யணும், முதலாளியா வேலை செய்யக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க. அப்ப கார்த்திக் சொல்றாங்க, நான் தான் உங்ககிட்ட பல டைம் சொல்லிட்டேன் ஆனந்த், நான் முதலாளி, நான் இந்த கம்பெனிக்கு ஓனர் அப்படிங்கிற மாதிரி நான் எந்த ஒரு இடத்துலையும் நான் காட்டிக்கலாம். அவங்களே கண்டுபிடிச்சாங்க அப்படின்னா அதுக்கு நான் என்ன பண்ண முடியும், இது என்னோட சைடு மிஸ்டேக் கிடையாது அப்படின்னு வந்து கார்த்திக் தெளிவாக சொல்றாரு. அப்போ ஆனந்த் சொல்றாங்க, சரி அவங்க கண்டுபிடிக்கிறாங்க அப்படின்னா நான் கம்பெனி தான் மாற்ற போறேன், இது என்னோட விஷயம், நான் தான் உனக்கு சேலஞ்ச் பண்ணியிருக்கேன், நான் சொல்றபடி தான் நீ கேட்கணும், அப்படி கேட்காட்டி இந்த போட்டியில் நீ தோத்துட்டேன்னு தான் அர்த்தம் அப்படிங்கிற மாதிரி மறுபடியும் ரெஜிஸ்டர் பண்ணுறாரு நம்ம ஆனந்த். அப்போ வந்துட்டு சரி என்ன பண்ணணும் சொல்லு அப்படின்னு கார்த்திக் கேட்குறாங்க. ஆமாம், இன்னைக்கு நீ ஒரு புது கம்பெனிக்கு போகணும், அங்கே ரம்யா விஸ்வநாதன் ஒருத்தர் இருப்பாங்க, அவங்கள போய் நீ மீட் பண்ணணும். அங்கெல்லாம் வந்துட்டு உன்னை பற்றி தெரிஞ்சிருந்தாலும் அங்கெல்லாம் எதுவுமே வேலைக்காகாது, நீ ஒரு லேபராக மட்டும்தான் அங்கே வேலை செய்ய முடியும், ஏன்னா அவ்வளோ ஸ்ட்ரிக்டான கம்பெனி அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ கார்த்திக் சொல்கிறாரு, அதை பற்றியெல்லாம் எனக்கு பிரச்சனை இல்லை ஆனந்த், நான் போய் அங்கே வேலை செய்கிறேன் அப்படிங்கிறாங்க. அப்போ அபிராமி வந்துட்டு, இல்லைப்பா கார்த்தி போதும், என்ன நினச்சிட்டு இருக்கான் அவன், இஷ்டத்துக்கு வந்து கம்பெனி மாற்றிக்கிட்டே இருப்பானா, சேலஞ்ச்னா என்னது, ஒரு 30 நாள் வந்து நீ ஒரு தொழிலாளியாக வேலை செய்யணும், அதை தானே நீ பண்ணிட்டு இருக்கான், அதை பொறுக்காம தான் ஏதோ பண்ணிட்டு இருக்கான் அப்படிங்கிற மாதிரி வந்து அபிராமி டென்ஷன் ஆகிறாங்க. அப்போ உடனே ஆனந்த், அவனே ஒத்துக்கிட்டான், நீங்க எப்படி பண்ணிட்டு இருக்கீங்க, உங்க பையன் மேலே இருந்தாலும் இவ்வளோ பாஸ் ஆகாதுவா அப்படிங்கிற மாதிரி மனசுக்குள்ளே நினச்சிட்டு அப்படியே ரொம்ப கோவப்படுறாரு அபிராமி மேலே. அப்போ வந்துட்டு கார்த்திக் சொல்கிறாங்க, அம்மா எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, எங்கே போனாலும் வேலை தானே, எல்லாருமே நம்ம கம்பெனி தானே, நான் ஒரு தொழிலாளியாக வேலை செய்கிறேன் அவ்வளோதானே, எனக்கு இது ரொம்பவே பிடிச்சிருக்கு, எனக்கு எந்த வித சங்கட்டமும் கிடையாது, நீங்கள் எதுவும் நினச்சிக்காதீங்க அப்படிங்கிறாங்க. அப்போ அபிராமி ரொம்பவே எமோஷனல் ஆகுறாங்க. இல்லைப்பா எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது இவன் பண்ணுறதை பார்த்தா அப்படிங்கிறாங்க. அப்போ ஆனந்தும், போதுமா டைம் ஆச்சு, அவன் வந்து லேட்டாக போயிட்டு இருக்க அந்த போட்டியில் தோத்த மாதிரி ஆகிடும், பரவாயில்லையா அப்படிங்கிற மாதிரியும் கேட்குறாங்க. அப்போ கார்த்திக் வந்துட்டு அட்ரஸ் எல்லாம் வாங்கிட்டு அங்கே கிளம்பிடுறாரு. தீபாவும் அதை நினச்சி ஃபீல் பண்ணுறாங்க. அபிராமியும் தீபாவும் ஃபீல் பண்ணுறதை பார்த்துட்டு இந்த கோஷ்டிக்கு வந்து அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. ரியாவும் ஐஸ்வர்யாவும் அப்படி சந்தோஷப்பட்டுக்கிறாங்க, ஏன் நம்ம நினச்சதெல்லாம் நடக்க போகுது அப்படிங்கிற மாதிரி எல்லாரும் பார்க்குறாங்க. அப்போ வந்துட்டு தீபா வந்து அபிராமிக்கு ஆறுதலாக சொல்கிறாங்க, அத்தை கண்டிப்பாக அவர் எல்லாத்தையுமே சமாளித்து இந்த போட்டியில் ஜெயிச்சிருவாரு, நீங்கள் வேணா பாருங்களேன் அப்படிங்கிற மாதிரி வந்து ஆறுதலாக சொல்லிட்டு அவங்களும் போயிடுறாங்க. அப்போ வந்துட்டு ஐஸ்வர்யாவும் ரியாவும் பேசிக்கிறாங்க, எப்படியோ இந்த பிளான் கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகணும்னு தோணுது, வெயிட் பண்ணி பார்ப்போம் அப்படிங்கிற மாதிரி அவங்க பேசிக்கிறாங்க. இன்னொரு பக்கம் ஆனந்த் அருணே பேசிக்கிறாங்க. அருண் சொல்கிறாங்க, என்னமோ நீ கம்பெனி மாற்றினாலும் எனக்கு என்னமோ அங்கேயும் கார்த்திக் தான் ஜெயிப்பான்னு தோணுது, பார்த்தீங்களா இந்த ரெண்டு கம்பெனிஸ்லையுமே நீ எவ்வளோ ப்ரெஷர் கொடுத்து கார்த்திக் எல்லாத்தையும் அசால்ட்டாக சமாளிச்சுட்டு கெத்தாக வந்து நிற்கிறான், எனக்கு என்னமோ கார்த்திக் வந்து நீ எதிர்த்து போராட வேணான்னு தோணுது அப்படிங்கிற மாதிரி அருண் சொல்கிறாங்க. அதுக்கு ஆனந்த் சொல்கிறாரு, கண்டிப்பாக முடியாது அருண், இப்போ போகிற கம்பெனி ரொம்பவே சிரமமாக தான் இருக்கும், அவனால் சமாளிக்கவே முடியாது, துணியை கலன் தான் ஓட போகிறான், நீ வேணா பாரு அப்படிங்கிறாங்க. அப்போ அருண் நினச்சிக்கிறாரு மனசுக்குள்ள, இதே டைலாக் தான் நீ தினம் சொல்லிட்டு இருக்க, ஆனால் கார்த்திக் தான் எல்லாத்துலேயும் ஜெயிச்சு மாசாக நின்றுட்டு இருக்கான், அவன் எப்போ ஓடுவான், நீ எப்போ பார்க்க போகிற எனக்கு தெரியல அப்படிங்கிற மாதிரி நினச்சிட்டு ஒரு சிரிப்போடையே பார்த்துட்டு இருக்காரு. ஆனந்தும், என்ன அருண் ஒரு மாதிரி சிரிக்கிற அப்படிங்கிறாங்க. இல்லை இப்போ கம்பெனிக்கு போகலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லி சமாளிச்சுட்டு போயிடுறாரு. அதோட நாளைக்கான ப்ரோமோவை முடிச்சிருக்காங்க. ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக போயிட்டு இருக்கு கார்த்திகை தீபம் சீரியல். அங்கே யாருக்கெல்லாம் கார்த்திகை தீபம் சீரியல் பிடிக்குமோ இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க. கார்த்திக் தீபா பேர் உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க.